Alhamdulillahi Rabbil Alameen. Salatu wassalamu ala Rasulna Sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு இந்த சிந்தனையும் செயலும் என்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த ஒன்று கூடலை ஏற்று அங்கீகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்று நாங்கள் எம்முடைய சிந்தனைக்கு எம்முடைய செயல்பாட்டுக்கு எடுத்துக்கொள்கின்ற ஒரு விடயம் சூரா யூசுப். ஒரு குர்ஆன்ல இருக்க ஒரு அருமையான ஒரு சூரா. இந்த சூரா யூசுப் பற்றிய ஒரு பிரதானமான கருத்து, அந்த சூரா யூசுஃபுடைய மைய கருத்தும் அது கற்றுத்தருகின்ற சில பாடங்களையும் வாழ்க்கை பாடங்கள் சிலவற்றைத்தான் நாங்கள் இன்று இன்ஷா அல்லாஹ் நோக்க இருக்கின்றோம். உண்மையிலே எங்களுக்கு தெரியும், அல் குர்ஆன் என்பது மனிதனுக்கான வழிகாட்டல், மனிதனுடைய எல்லா வாழ்க்கையுடைய எல்லா நிலைகளுக்குமான ஒரு வழிகாட்டலாக அல் குர்ஆன் இருக்குது. அல் குர்ஆனை நாங்கள் ஓதுவதற்கு அப்பால் அல் குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களை, சம்பவங்களை, வரலாறுகளை, நிகழ்வுகளை, மனிதர்களை, அங்கு நடந்த அந்த குர்ஆன் குறிப்பிடுகின்ற முன்னே சமூகங்கள் பற்றிய செய்திகளை, அங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற தனி மனிதர்களை, அங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற குடும்பங்கள் பற்றி, அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்வுகள் பற்றி நாங்கள் படிக்கின்ற போது அதை எம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து பார்க்கின்ற பொழுதும் நிச்சயமாக நமக்கு நிறைய படிப்பினைகளை, பாடங்களை பெற்றுக்கொள்ளும். அந்த வகையில் தான் சூரா யூசுப் உண்மையிலே ஒரு அருமையான ஒரு சூறாவாக இருக்கின்றது. குர்ஆனிலே அல்லாஹு தாலா ஒரு நபியுடைய வரலாற்றை மொத்தமாக சொல்கின்ற ஒரு சூறாவாக சூரா யூசுப் இருப்பதை பார்க்கிறோம். இது சூரா யூசுஃபுடைய ஒரு தனித்துவமான ஒரு தன்மையாக இருக்கு. உண்மையிலே நாங்கள் இந்த சூறாவை புரிந்து கொள்வதற்கு, சூறாவுடைய மைய கருத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த சூறாவும் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவும் எந்த அளவு தூரம் இணைந்து இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்மையிலே குர்ஆன் தான் எப்பொழுதுமே வழிகாட்டக்கூடியதாக, ஆறுதல் சொல்லக்கூடியதாக, ஆற்றுப்படுத்தக்கூடியதாக, ஆலோசனை சொல்லக்கூடியதாக, கருத்துக்களை கொடுக்கக்கூடியதாக, சிந்தனைகளை சொல்லக்கூடியதாக, அடுத்த நகர்வு எப்படி அமைய வேண்டும் என்று வழிகாட்டக்கூடியதாக குர்ஆன் தான் மூலம்தான் அவர்கள் வழிகாட்டலை பெற்றுக் கொண்டார். அவருடைய சீராவை படிக்கின்ற போது அதனைத்தான் எங்களால் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனோடு மிக நெருக்கமாக பிணைந்து குர்ஆனை தன்னுடைய அந்த பயணத்துக்கான வழிகாட்டலாக எடுத்துக்கொண்டதன் காரணமாக குர்ஆன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் இறங்குகின்ற போதும் அது நபி அவர்களுக்கு துணையாக இருந்ததை பார்த்தோம். எனவேதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல குர்ஆனை எம்முடைய வாழ்க்கையோடு நாங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். உதாரணமாக எம்முடைய வாழ்க்கையில் ஒரு கவலை வருகிறது, ஒரு இழப்பு வருகிறது என்றால் குர்ஆன் கவலை உடைய இழப்பு ஏற்படுத்திய மனிதர்கள் பற்றி, இழப்பை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் பற்றி சொல்வதை பார்க்க, அவருடைய வாழ்க்கை சரிதங்களை குர்ஆன் குறிப்பிடுவதை பார்க்கணும். எம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏதாவது ஒரு சிரமத்தை எதிர்கொள்கின்றோம் என்றால் அல்லது எதிர்ப்பை எதிர்கொள்கின்றோம் என்றால் குர்ஆன் அதற்குரிய உதாரணங்களை, முன்னுதாரணங்களை கொண்டிருப்பதை பார்க்க. எனவே குர்ஆனோடு இணைத்து பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருப்பதை பார்க்க. உண்மையிலே இந்த சூரா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல குர்ஆன்ல இருக்கின்ற ஒரு நபியை பற்றி மொத்தமாக சொல்கின்ற ஒரு சூறாவாக இருப்பதை பார்க்க. இந்த சூறாவுடைய ஆரம்ப பகுதியிலே அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது, நஹ்னு நக்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், நாங்கள் உங்களுக்கு அழகான கதைகளை சொல்கின்றோம் என்று சொல்வதை பார்க்க. உண்மையிலே ஒரு மனிதன் தன்னுடைய இறந்த காலத்தை அறிய வேண்டும். அவன் இறந்த காலத்தை அறியாது விட்டால் உண்மையிலே அவன் பைத்தியக்காரனாக இருக்கும். தன்னுடைய இறந்த காலம் எப்படி இருந்தது, எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையுடைய ஆரம்ப காலங்களை கழித்தேன் என்பதை ஒருவன் அறிவது என்பது அவனுடைய வரலாறாக இருக்கு. அது ஒரு சமூகத்துடைய வரலாறாக இருக்குது. ஒரு சமூகத்துடைய இறந்த காலம் என்பது ஒரு சமூகத்துடைய வரலாறாக இருக்கு. ஒரு தனிமனுடைய இறந்த காலம் என்பது அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்துடைய ஆரம்ப பகுதியாக இருக்கு. இது ஒரு மனிதன் தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் தான் குர்ஆன் நிறைய கதைகளை குறிப்பிடுவது, மனிதர்கள் பற்றி, மனிதர்கள் எதிர்கொண்ட சவால்கள் பற்றி எல்லாம் குறிப்பிடுவதை பார்க்கணும். அதிலே ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் இருப்பதை பார்க்கணும். மனிதர்களுடைய உள்ளங்களை குர்ஆனிய கதைகள் திடப்படுத்துவதை பார்க்கணும். அந்த வகையில் தான் இந்த சூரா முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூரா இறங்கிய அந்த வரலாற்று பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக இக்கட்டான ஒரு கட்டத்தில் இந்த சூரா இறங்குகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா காலத்திலே இறங்குகின்ற ஒரு சூறாவாக இந்த சூரா இருக்கின்றது. அதிலும் நுபுவத் 10வது ஆண்டு இறங்குகின்ற சூறாவாக இருக்கின்றது. நுபுவத் 10வது ஆண்டு என்பது ஆமுல் ஹுஸ்ன்,
கவலை ஆண்டு என்று சொல்லப்படுகின்ற ஆண்டு. ஏனென்றால் அந்த ஆண்டிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுக்கு தன்னுடைய குடும்ப பலமாக இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இழக்கின்றார். மிகப்பெரிய இழப்பு. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை சரிதையை படிக்கின்ற போது நுபுவத்துடைய ஆரம்பம் முதல் 10 வருடங்களுக்கு ஹதீஜா நாயனுடைய பங்களிப்பை பார்க்கின்ற போது அந்த இழப்பு என்பது ஒரு சாதாரண மனிதனுக்கு அவனுடைய மனைவி இழப்பது போன்ற ஒரு இழப்பு அல்ல, மிகப்பெரிய இழப்பு. அந்த அளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணிக்கு துணையாக இருந்த மிகப்பெரிய ஒரு மனிதர், ஒரு பெண் இழப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழக்கின்றார். அடுத்ததாக தன்னுடைய சமூகத்திலிருந்து ஏற்படுகின்ற தீங்குகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்த அபூ தாலிப் என்கின்ற அந்த மிகப்பெரிய மனிதரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார். இந்த 2 இழப்புகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து கவலையோடு இருக்கின்றார். தனக்கு குடும்பத்திலிருந்து ஆதரவு இல்லை, சமூகத்திலிருந்து ஆதரவு இல்லை, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். மறுபுறத்திலே அந்த சமயத்திலே சுமார் ஒரு 101 சஹாபாக்கள் அல்லது கிட்டத்தட்ட 100 சஹாபாக்கள் அளவிலே ஹபஷாவிலே ஹிஜ்ரத் சென்றிருந்தார். ஹபஷாவிலே அவர்கள் தங்கியிருந்தார். அங்கே பலவீனமானவர்களாக அவர்கள் இருக்கின்றார். மக்காவிலே இருக்கின்ற சஹாபாக்கள் பலவீனமான நிலையில் இருக்கின்றார். இத்தகைய ஒரு நிலையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 பிரதானமான பணிகள் இருந்தது. ஒன்று, தன்னையும் தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களையும் பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருந்துச்சு. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய குறைஷி காவிர்களிடமிருந்து நாளாந்தம் சோதனைகளை எதிர்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் சோதனைகளை எதிர்கொண்டார்கள். அந்த சோதனைகளை இந்த பாதுகாப்பதற்காகத்தான் ஒரு குழுவினர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவுக்கு அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அபூ தாலிபையும் இழக்கின்றார்கள். எனவே தன்னையும் தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களையும் பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு பணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் தான் சுமந்திருக்கின்ற இந்த பணியை தொடர்ந்து மேற்கொண்டு செல்வதற்கு, அதனை பூரணப்படுத்துவதற்கு அவர்கள் வழிகளை தேட வேண்டியிருந்தது. அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும், எங்கு நகர வேண்டும், எப்படி இந்த தஅவா பணியை கொண்டு செல்வது என்கின்ற அந்த மிகப்பெரிய பொறுப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருப்பதை பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு தாலா சூரா யூசுஃபை இறக்கி ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வரலாற்றை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்கொண்ட சோதனையான நிகழ்வுகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் கற்பித்து வைப்பார். சூரா யூசுஃபுடைய ஒவ்வொரு ஆரம்பம் முதல் இறுதி வரை நாங்கள் பார்க்கின்ற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தந்தையும் எத்தகைய சோதனைகளை, துன்பங்களை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள், எத்தனை இழப்புகளை சந்திக்கின்றார்கள். ஒரு புறத்தில் ஒரு சமயத்தில் இழப்பை சந்தித்தால் மீண்டும் ஒரு முறை ஒரு சந்தோஷம் வருகின்றது, ஒரு சந்தோஷம் வந்தால் மீண்டும் ஒரு முறை இழப்பு வருகின்றது. இப்படி அவருடைய வாழ்க்கை மாறி 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 செல்கின்ற அந்த நிலையை பார்க்கும். இந்த வரலாற்று அந்த சம்பவத்தை குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாடமாக கொடுப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த சூரா பற்றி குறிப்பிடுகின்ற போது இந்த சூரா உண்மையிலே கவலையோடு துன்பத்தோடு இருக்கின்ற உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலாக இந்த சூரா இறக்கியறப்படும். அத்தா இப்னு ரபாஹ் என்கின்ற அறிஞர் குறிப்பிடுகின்றார், லா யஸ்மஉ சூரத யூசுப் மஹ்சூனுன் இல்ல ஸ்தராஹ இலைஹா. ஒரு கவலையான ஒரு மனிதர் இந்த சூரா யூசுஃபை ஓதுவார் என்றிருந்தால் அவர் மன அமைதி பெறுவார், அவர் நிறைவான உள்ளத்தை பெற்றுக் கொள்வார். எனவே இந்த கவலையான நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில், மிகப்பெரிய இழப்பை சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவை அல்லாஹ் தஆலாவிடத்தில் பெற்றுக் கொள்கின்றார்கள். இந்த சூராவை நபி அவர்கள் எப்படி புரிந்து கொண்டிருப்பார்கள், இந்த சூராவின் எத்தகைய பாடங்களை அவர்கள் கற்றுக்கொண்டிருப்பார்கள் என்ற இந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த சூராவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா சொல்றான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ். நபியே, நாங்கள் உங்களுக்கு அழகான கதைகளை சொல்கின்றோம். இந்த ஏன் அல்லாஹ் தஆலா இந்த சூராவிலே ஒரு நபியுடைய கதையைத்தான் குறிப்பிடுகின்றார். அப்படி இருக்கின்ற போது அல்லாஹ் தஆலா ஏன் பல கதைகளை சொல்கின்றோம் என்று இந்த சூறாவிலே சொல்கின்றார். அதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்கின்ற போது, உண்மையிலே இங்கு ஒரு நிகழ்வை சூழ பல மனிதர்கள் இருக்கிறார், ஒரு நிகழ்வை சூழ பல மனிதர்கள் இருக்கிறார். உதாரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையுடைய அன்பை பெற்றிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் பொறாமை கொள்கின்றார்கள். அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், அவருடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவருடைய தந்தை இருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றிலே தூக்கி எறியப்படுகின்ற போது அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். அந்த நிகழ்வை சூழ யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அவர்களை கிணற்றிலே போட்ட சகோதரர்கள் இருக்கிறார்கள். கிணற்றிலிருந்து அவர்களை
பெற்று சென்ற அன்ற வியாபாரிகள் இருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்கு செல்கின்ற போது அங்கே சிறை கைதிகள் இருக்கிறார்கள், சிறையுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள், இப்படி பலர் இருக்கிறார். எனவே ஒரு நிகழ்வை சூழ பல மனிதர்கள் இருக்கிறார். மறுபுறத்திலே ஒரு மனிதனை சூழ பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சூழ பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அவர் கிணற்றில் எறியப்படுகின்றார், பிறகு அவர்கள் வியாபாரிகளால் கொண்டு செல்லப்படுகின்றார், சந்தையிலே விற்கப்படுகின்றார், பிறகு அவர்கள் அமைச்சருடைய வீட்டுக்கு செல்கின்றார், அங்கே அவர் சோதனை எதிர்கொண்டார், பிறகு அங்கிருந்து சிறைக்கு செல்கின்றார். இப்படி பல நிகழ்வுகள் நடைபெறும். எனவே இந்த வகையில் அஹ்சனுல் கஸஸ், நிறைய கதைகளை இந்த சூரா உள்ளடக்கி இருக்கிறது என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார். இந்த சூறாவை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த சூறாவில பாருங்கள், நல்லவர் இருக்கிறார், கெட்டவர் இருக்கிறார், நண்பரும் இருக்கிறார், எதிரியும் இருக்கிறார், ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார், இளைஞர்களும் இருக்கிறார்கள், யுவதிகளும் இருக்கிறார், அரசனும் இருக்கிறார், குடிமகனும் இருக்கிறார், அதிகாரியும் இருக்கிறார், கைதியும் இருக்கிறார், குற்றவாளியும் இருக்கிறார், குற்றம் சுமத்துகின்றவரும் இருக்கிறார்கள், நிரபராதியும் இருக்கிறார். இந்த சூரா எல்லா விதமான மனிதர்களை பற்றி சொல்கிறது. குற்றம் சாட்டுவரும் இருக்கிறார், ஏழைகள், பணக்காரர்கள், கேட்டு வருகின்றவர்கள், கொடுக்கின்றவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள். நன்மை, தீமை, இன்பம், துன்பம், உலக விடயங்கள், மறுமை விடயங்கள், வெற்றி, தோல்வி என எல்லா விடயங்கள் பற்றியுமே இந்த சூரா பேசுவதை பார்க்க. இந்த சூரா ஒரு கனவோடு ஆரம்பிக்கின்றது, பிறகு சகோதரர்களுடைய சூழ்ச்சி பற்றி சொல்கின்றது, ஒரு தந்தையுடைய கவலை பற்றி சொல்கின்றது, ஒரு பெண்ணுடைய சூழ்ச்சி பற்றி சொல்கின்றது, பிறகு சிறையிலே அடைக்கப்படுவது பற்றி சொல்கின்றது, பிறகு சிறையிலிருந்து வெளியே வருவது பற்றி சொல்கின்றது, கனவு விளக்கம் பற்றி இந்த சூரா சொல்கின்றது, பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சியாளராக பொறுப்பேற்பது பற்றி சொல்கின்றது, தன்னுடைய இழந்த தந்தையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிற்பட்ட காலத்தில் அவர்கள் மீளவும் பெற்றுக்கொள்வது பற்றி சொல்கின்றது, தன்னுடைய சகோதரர்களை சந்திப்பதை பற்றி சொல்கின்றது. இப்படி பல நிகழ்வுகளை இந்த சூரா உள்ளடக்கியிருப்பதை பார்க்க. இப்படி ஒரு அருமையான ஒரு சூறாவாக இந்த சூரா இருப்பது என்பது மிக முக்கியமான. இந்த சூரா எத்தகைய பாடங்களை, படிப்பினைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து, ஒரு இக்கட்டான நிலையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை பெற்றுக் கொண்டார். இந்த சூறாவின் மூலமாக என்னென்ன விடயங்கள்லாம் நபி அவர்கள் கற்றுக்கொண்டிருப்பார், தன்னுடைய தஅவாவுடைய அடுத்த கட்டத்துக்கு எத்தகைய விடயங்களை நபி அவர்கள் பெற்றுக் கொண்டிருப்பார். ஒரு நபியாக நாங்கள் பார்க்கின்ற போது முதலாவதாக சூரா யூசுப் இறங்குகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னைய ஒரு நபியோர் பற்றி, அவருடைய தந்தை பற்றி, அவருடைய சகோதரர்கள் பற்றி, சகோதரர்கள் செய்த சூழ்ச்சி பற்றி, அந்த நபி சிறைக்கு சென்றது பற்றி, அந்த நபி தன்னுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுவது பற்றி, தன்னுடைய தந்தையிடமிருந்து பிரிக்கப்படுவது பற்றி, தான் கிணற்றிலே தன்னுடைய சகோதரர்களால் வீசப்படுவது பற்றி, பிறகு அவர் சந்தையிலே கொண்டு போய் ஒரு பொருள் போன்று விற்கப்படுவது பற்றி, பிறகு ஒரு அமைச்சருடைய வீட்டிலே போய் ஒரு சாதாரண ஒரு வளர்ப்பு மகனாக தங்குவது பற்றி, பிறகு அங்கிருக்கின்ற ஒரு பெண்ணால் மோசமான நடத்தைக்கு அழைக்கப்படுவது பற்றி, பிறகு சிறைக்கு செல்வது பற்றி, இப்படியெல்லாம் இந்த நிகழ்வுகளை எல்லாம் கேட்கின்ற, படிக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தஅவா வாழ்க்கை, தான் எதிர்கொள்கின்ற இந்த மக்காவிலே நிறைய சோதனைகள், இவை தன்னுடைய சோதனைகளுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சோதனைகளுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக்கொண்டிருப்பார். உதாரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் ஒரு சமயத்திலே தங்களுடைய தந்தையிடத்தில் சொன்னார்கள், உங்களுடைய மகன் என்று சொன்னார். எப்போதும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களவெடுத்த போது உங்களுடைய மகன் என்று சொன்னார். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, அவருடைய சகோதரர் புன்யாமீன் களவு சம்பவத்திலே உங்களுடைய மகன் சொன்னார். ஆனா அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கின்ற போது எங்களுடைய சகோதரன் என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான். நபி அவர்கள் 40 வயதுக்கு முன்னர் அந்த சமூகத்திலே பாராட்டப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்தார்கள். நபி அவர்கள் எப்போது 40 வயதுக்கு பிறகு தாவா பணியை ஆரம்பித்தார்களோ அதற்கு பிறகு நபி அவர்களை சூனியக்காரன், மந்திரகாரன் என்று அழைத்தார். இப்படி அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கும் இடையிலே தொடர்பு இருப்பதை பார்க்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாழ்க்கையிலே கடைசியாக பார்க்கின்றோம், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டார், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி. எத்தனை மனிதர்கள் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்ய திட்டங்கள் தீட்டினாலும் அல்லாஹு தாலாவுடைய திட்டம் தான் மிகைத்தது. வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி. இனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறார், உங்களை சூழ எவ்வளவு சூழ்ச்சிகள் நடந்தாலும் அல்லாஹு தாலாவுடைய விடயம்தான் மிகைக்கும் என்கின்ற செய்தியை அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக கற்றுக். இந்த சூரா யூசுஃபுடைய கடைசி பகுதியில் நாங்கள் பார்க்கின்றோம், அல்லாஹு தாலா ஒரு செய்தியை சொல்கின்றார், நபியை நீங்கள் கூறுவீராக, குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரத். நபியை நீங்கள் கூறுவீராக, இதுவே என்னுடைய பாதை, நான் இதனை
இதிலே அல்லாவை நோக்கி அழைக்கின்றேன், மிக தெளிவாக அழைக்கின்றேன். இவ்வளவு சோதனைகள் இருந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் நான் என்னுடைய பாதையை விட்டுக் கொடுக்கவில்லை. நபியை நீங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது, நீங்கள் இந்த பாதையிலே நிலைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு எவ்வளவு சோதனைகளும் வர முடியும், நீங்கள் உங்களுடைய கிராமத்திலிருந்து வெளியேற்றப்பட முடியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டது போல, அவர்கள் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் வெளியேற்றப்பட்டது போல, நீங்கள் உங்களுடைய சொந்த கிராமத்தவர்களால், மக்காவாசிகளால் வெளியேற்றப்பட முடியும். நீங்கள் சோதனைகளை எதிர்கொள்ள முடியும். எதுவை எதிர்கொண்டாலும் உங்களுடைய பணி என்பது அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின், மிக தெளிவான சிந்தனையோடு, தெளிவான போக்கோடு அல்லாஹை நோக்கி அழைப்பதுதான் என்னுடைய பணி என்று அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுப்பார். அதே நேரத்தில் சூரா யூசுஃபுடைய 110வது வசனம் இப்படி சொல்லும், ஹத்தா இதஸ்தைஅஸ ருசுல் வதன்னு அன்னஹும் கத் குதிபு. முன்னே நபிமார்கள், ரசூல்மார்கள் அவர்கள் நம்பிக்கை இழந்து நாங்கள் பொய்ப்படுத்தப்பட்டு விட்டோம் என்று அவர்கள் நிலைக்கின்ற போது, ஹத்தா ஜாஅஹும் நஸ்ருனா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்தது என்று சூரா யூசுப் சொல்லும். நபி அவர்கள் மக்கா சூழலை பொய்ப்படுத்தப்படுகின்றார், சூனியக்காரர், மந்திரகாரர் என்று சொல்லப்படுகின்றார். இப்போ சமூகத்தில் இருந்த பாதுகாப்பாளராக இருந்த அபூ தாலிபை இழந்திருக்கின்றார்கள். தன்னுடைய குடும்பத்திலே தனக்கு ஆதரவாக இருந்த அன்னை ஹதீஜாவை இழந்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு சோதனையான நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹு தஆலா மறைமுகமாக இந்த சூறாவினூடாக சொன்னான், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று சொல்வதை பார். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூறா பல வாழ்க்கையுடைய யதார்த்தங்களை சொல்லிக் கொடுக்கின்றது. நீங்கள் அடுத்த கட்டமாக எப்படி உங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார். இந்த சூறாவுடைய பிரதானமான மைய கருத்துக்களாக சொல்கின்ற போது, இந்த சூறாவுடைய கடைசி பகுதியில் ஒரு வருகிறது, இன்னஹு மையத்தகி வயஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சின். இந்த வாசகம் எங்களுடைய வாழ்க்கையுடைய மூட்டோவாக இருக்கிறது. இன்னஹு மையத்தகி, யார் தக்வாவோடு இருக்கிறாரோ, வயஸ்பிர், வாழ்க்கையில் எதிர்கொண்டு அவ்வளவு சோதனைகளுக்கு முன்னாலும் பொறுமையாக இருக்கிறாரோ, ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சின், சிறப்பாக செயற்படுகின்றவர்களுடைய கூலியை அல்லாஹு தஆலா வீணாக்க மாட்டான் என்று இந்த சூறாவுடைய கடைசி பகுதியை அல்லாஹு தஆலா சொல்லியிருப்பார். இதுவெல்லாம் நபி அவர்கள் இந்த சிந்தனைகள் எல்லாம் இந்த சூறாவில் இருந்து கற்றுக்கொள்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கிறான், சிக் ஃபீ தத்பீரில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய திட்டத்திலே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களை சூழ இருக்கின்ற மனிதர்கள் எவ்வளவு திட்டம் தீட்டுவார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சூழ இருந்த மனிதர்கள் இத்தனை திட்டம் தீட்டினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் திட்டம் தீட்டினார்கள். அவர்களுடைய கரங்களால் கொண்டு போய் கிணற்றிலே போட்டார்கள். அதே கரங்களால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திலே போய் கை நீட்டி அவர்கள் பிச்சை கேட்டார்கள், உதவி கேட்டார்கள். அந்த எந்த கரங்கள் அவர்களை குழியில் போட்டது, அதே கரங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவர்களிடமிருந்து உதவி கேட்டே பாருங்க. இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம். இந்த அல்லாஹ், மனிதர்கள் ஒன்றை திட்டமிடுவார்கள், ஆனா அல்லாஹ்வுடைய திட்டம் என்பது மற்றொன்றாக இருக்கிறது. அவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நாடினார்கள், ஆனா அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு அமைச்சராக மாற்றுகிறார். இவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள், ஆனா அல்லாஹ்வுடைய திட்டம் வேறொன்றாக. இதுவெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விடயமா இருக்கு. எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவர்கள் பொறுமை காத்தார்களோ, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை காத்தார்களோ, அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஸ்பிர், நீங்கள் பொறுமை காருங்கள், பொறுமையோடு இந்த பணியில இருங்கள். மற்றொன்றுதான் லா தைஅஸ், நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். லா தைஅஸ் மின் ரௌஹில்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களை தேடிச் செல்கின்ற போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார்கள், நீங்க அல்லாஹ்வுடைய விடயத்திலே நீங்க நம்பிக்கை இழக்க வேண்டாம். நம்பிக்கை இலக்காக தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை இந்த சூரா யூசுப் சொல்வதை பார்க்க. இந்த சூரா யூசுஃபிலே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கைக்கும் நிறைய இணக்கப்பாடான தொடர்புகள், ஒற்றுமைகள் இருப்பதை பார்க்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களிடமிருந்து சோதனைகள் இருந்தார். சொந்த சகோதரர்கள் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்தார்கள், கொலை செய்ய முயற்சித்தார்கள், கொண்டு போய் கிணற்றிலே போட்டு விட்டு வந்தார்கள். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான உறவினர்கள், குடும்பத்தவர்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள் நோவினைப்படுத்தினார். அபூ லஹப் நோவினைப்படுத்தினார், உம்மு ஜமீல் நோவினைப்படுத்தினார். ரசூலுல்லாஹ்வுடைய குறைஷி குலத்தைச் சேர்ந்த ரசூலுடைய குடும்பத்தவர்கள் அவர்கள் நோவினைப்படுத்தினார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன்று தன்னுடைய குடும்பத்திலிருந்து நபி அவர்கள் சோதனையை எதிர்கொண்டார். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு விருப்பமான பலஸ்தீன் தன்னுடைய நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறி செல்கின்றார்கள். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மக்காவை விட்டு வெளியேறி செல்வோம் என்ற அந்த நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். பின்னர் அவர்கள் மக்காவை விட்டு வெளியே செல்கின்றார்கள், மதீனாவுக்கு செல்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பிரிச்சிருந்தார்கள். நபி அவர்களும்
மக்காவில் இருந்த தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் அவர்கள் பிரிஞ்சிருந்தார்கள். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய சாட்சாவையும் இழந்திருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியிலே வெற்றி பெற்றார். இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா மறைமுகமாக சொல்கின்றான், நபியே நீங்களும் வெற்றி பெறுவீர்கள், அல்லாஹ்வுடைய திட்டத்தின்படி நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போன்று இருப்பதை பார்க்க. இதே நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அவருடைய தந்தைக்கும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று சொல்வது போல நபி அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்க நம்பிக்கை இழக்க வேண்டாம், பொறுமையோடு இந்த பணியிலே ஈடுபடுங்கள் என்று சொல்வதை பார்க்கணும். இப்படி சூரா யூசுப் சொல்கின்ற அந்த கருத்துக்களுடன் பால் அன்றைய சமூகத்தில் இருந்த ரசூலுல்லாவுக்கும் சஹாபாக்களுக்கும் தேவை இருந்தது. அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாவோடு இருந்த சஹாபாக்கள் அவருடைய குடும்பத்தவர்களால் துன்புறுத்தப்பட்டார்கள், தந்தையால் மகன் துன்புறுத்தப்பட்டார், சகோதரன் துன்புறுத்தப்பட்டார்கள், பிள்ளைகள் குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள், பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு விலகி மக்காவிலிருந்து ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் சென்றிருந்தார், விலகி சென்றிருந்தார். இந்த நேரத்தில் இந்த சூரா இறங்கி எத்தகைய அருமையான செய்திகளை அவர்கள் சொல்லியிருக்கும். அவர்கள் எப்படியான அந்த அதாவது மன ஆறுதலை பெற்றக்கூடிய விடயங்களை பெற்றுக் கொண்டிருப்பார்கள் என்று இந்த சூறாவுடைய ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் படிக்கின்ற போது எங்களால் புரிந்து கொள்ள முடியுமா? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது இந்த சூறா பற்றி ஒரு மேலோட்டமான ஒரு சிறியதொரு விளக்கம் தான். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கையிலே ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பத்திலே நுபுவத் 10வது ஆண்டு அல்லாஹு தஆலா இந்த சூறாவை இறக்கி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கும் இந்த சூறாவிலே சொல்கின்ற சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. இனி நீங்கள் உங்களுடைய பயணத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும், எப்படி அடுத்த கட்ட நகர வேண்டும். இதற்கு முன்னரும் நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்தார்கள், அவர்கள் பொய்ப்படுத்தப்பட்டார்கள், ஆனால் அவர்கள் கடைசியிலே வெற்றி பெற்றார்கள், நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் தஆலா சொன்னார். இதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு ஏராளமான பாடங்களை படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளும். எனவே குர்ஆனை வெறும் ஓதுவதற்கு அப்பால் இந்த சூரா சொல்லப்படுகின்ற இது போன்ற ஏனைய சூறாக்கள் சொல்லப்படுகின்ற அந்த வாழ்க்கை பாடங்களை எம்முடைய வாழ்க்கையோடு நாங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். எம்முடைய வாழ்க்கையை நாங்கள் எதிர்கொள்கின்ற எந்த ஒரு இழப்பாக இருக்கலாம், எந்த ஒரு சோதனையாக இருக்கலாம், அதனையும் விட மிகைத்த சோதனைகள் பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டார். அஸ்ஹாபுல் உஹ்தூத் பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிட்டார். கிடங்கு வாசிகள் பற்றி குறிப்பிட்டார். தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக சென்ற 7 இளைஞர்கள் பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அவர்களுடைய வாழ்க்கை சரியம் பற்றி குறிப்பிடுகிறார். முன்னைய நபிமார்கள் அவருடைய சமூகங்கள் பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டார். இவை எல்லாவற்றிலும் இருந்து எக்கச்சக்கமான பாடங்களும் படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றன. எனவே இவற்றைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் எம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும். எனவே நாங்கள் எம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சிந்தனைகளை குர்ஆனில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சிந்தனையின் அடிப்படையாக எம்முடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எனவே இந்த சூறாவுடைய இந்த ஆரம்ப பகுதி இந்த அமர்விலே நாங்கள் இந்த சூறாவுடைய மொத்தமாக எத்தகைய கருத்துக்களை இது சுருக்கமாக உள்ளடக்கியிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் நோக்கினோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு சந்தர்ப்பத்திலே இந்த சூறாவுடைய மற்றும் சில பகுதிகளை பார்ப்பதற்கு நாங்கள் முயற்சிப்போம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.